வணக்கம் நண்பா. நீங்கள் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள்தான் உங்களை ஏன் இப்படி செய்தோம் என்று பல நாட்கள் யோசிக்க வைக்கின்றன. எனவே ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும். யோசிக்காமல் ஒன்றை செய்துவிட்டு பின்பு வருத்தப்படுவதில் பலனில்லை. மனதில் பல வழிகள் இருந்தாலும் அதை மறைத்து முகத்தில் புன்னகையை காட்டும் மனிதர்களே இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் மனிதர்கள். வாழ்க்கையில் அனைவருக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கை அமைகிறது. நம்பிக்கை இல்லை என்றால் இங்கு எதுவும் சாத்தியமில்லை. நம்பிக்கை இருந்தால் இங்கு அனைத்தும் சாத்தியம். பிறப்பையும் இறப்பையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழும் வாழ்க்கையே நமது ஆளுமையில் உள்ளது. அதை சிறப்பாக வாழ வேண்டும். சிந்தனையை விட செயலுக்கே ஆற்றல் அதிகம். வெறும் சிந்தனை எந்த மாற்றத்தையும் தராது. சிந்தனையுடன் கூடிய செயலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் செயலாற்றும் திறனை மேம்படுத்துங்கள். வாழ்க்கையில் முன்னேறலாம். இரும்பை அதன் துரு அன்றி வேறு எதுவும் அழிக்க முடியாது. அதுபோல்தான் ஒரு மனிதன் சோம்பேறித்தனத்தினால் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். மாற்றத்தை இந்த உலகத்தில் எதிர்பார்க்கும் மனிதர்கள் முதலில் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் மாறினால் இந்த உலகமும் மாறும். புதிதாய் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். குட்டையில் தேங்கிய நீர் அசுத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறு சுத்தமாக இருக்கும். எனவே உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள். நிறைய புத்தகம் படியுங்கள். வாழ்க்கை நாம் பார்க்கும் பார்வையில் தான் உள்ளது. சரியான பார்வையில் நாம் பார்த்தால் இந்த உலகம் அழகாக தோன்றும். இங்கு குறைகள் இல்லாத மனிதர்கள் என்று எவரும் இல்லை. அனைவருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உங்கள் குறைகளை நினைத்து வருத்தப்படாமல் உங்கள் நிறைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதை பயன்படுத்தி உங்களை முன்னேற்றிக் கொள்ளுங்கள். எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நன்மையையும் தீய எண்ணங்கள் உங்களுக்கு தீமையையும் தருகிறது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன் நல்ல குணம் மாறாமல் இருக்கும் மனிதனே சிறந்த மனிதன். ஒழுக்கத்தை எதற்காகவும் இழக்காதீர்கள். நாளையை பற்றிய கவலையே உங்களது இன்றைய முயற்சியை தடுக்கிறது. எனவே இன்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை நன்றாக இருக்கும். ஒரு துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த துறையில் உங்களை தினம் தினம் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களை விட உங்களுக்கு அந்த துறையில் திறமை அதிகமாக இருக்கும். கலங்கிய நீரை எதற்கும் பயன்படுத்த முடியாது. அதே போல்தான் குழப்பமான மனது எதற்கும் பயன்படாது. அமைதியாக இருந்தால் மனது தெளிவு பெறும். தெளிந்த மனமே ஆற்றல் நிறைந்தது. எரிபொருள் இல்லாத வாகனத்தை நாம் செலுத்த முடியாது. அதே போல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு அடி கூட நகர முடியாது. நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கின்றன, தீய விஷயங்களும் இருக்கின்றன. நாம் எதில் அதிகம் கவனம் செலுத்துகிறோமோ அதையே நம்மை நோக்கி நாம் ஈர்க்கிறோம். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். கடிவாளமிட்ட குதிரையை பயன்படுத்தினால்தான் நாம் இலக்கை அடைய முடியும். குதிரைக்கு மட்டுமல்ல, நமக்கும் அது பொருந்தும். நாம் இலக்கை அடைய வேண்டும் என்றால் நமக்கு அங்கங்கு இருக்கும் கவனச்சிதறல்களை கண்டுகொள்ளாமல் நம் கவனம் முழுவதும் இலக்கின் மீது இருக்க வேண்டும். உங்கள் உடலை தினமும் சுத்தம் செய்வது போல மனதையும் சுத்தம் செய்யுங்கள். மனதை சுத்தம் செய்ய தியானத்தை பயிற்சியாக்குங்கள். தினம் தியானத்திற்காக செலவிடும் சில நிமிடங்கள் அன்றைய மொத்த நாளையும் சிறப்பாக மாற்றும். எதிரியை விட அதிகம் தீமைகளை உங்கள் ஒழுக்கமில்லாத மனது உங்களுக்கு தருகிறது. ஒழுக்கமாக இருக்கும் மனது உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு நன்மை செய்வது போல நன்மைகளை தருகிறது. நல்ல செயல்களை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்காதீர்கள். அதை உடனே செய்து பழகுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.